மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்தால் ரயில் நிலையங்களில் விற்கக்கூடிய ரயில் நீருடைய விலை என்பது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் ₹1 கம்மியாக விற்க வேண்டும் என மத்திய ரயில்வே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, இதுபோல் ரயில் நிலையங்களில் விற்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலுடைய விலை என்பது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ₹15 விற்பனை செய்யப்பட்டு வருது. அதில் ₹1 குறைந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ₹14க்கும், அதே போல் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் ₹10 விற்பனை செய்யப்படுது. அதனுடைய விலை ₹1 குறைந்து ₹9க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியிட்டது. செப்டம்பர் 22 முதல் இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு கூறப்பட்டாலும் கூட தற்பொழுது வரைக்கும் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் பழைய விலைக்கே இந்த வாட்டர் பாட்டில் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் பெரும்பாலான கடைகளில் இருக்கக்கூடிய கடைகளில் வாட்டர் பாட்டில் பழைய விலைகளில் தான் விற்பனை செய்யப்பட்டு வருது. குறிப்பாக இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த விலை என்பது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் விலை என்பது ₹15 என்ன போட்டிருக்கிறது. புதிய விலை என்பது இந்த வாட்டர் பாட்டிலுடைய மேலே நியூ எம்ஆர்பி ₹14 என போடப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலான கடைக்கு வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் பெரும்பாலானவங்க பழைய விலை கொடுத்தே இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு போகிறாங்க. கடைக்காரங்களும் ₹1 குறைந்திருக்கு அப்படிங்கிற தகவலை வரக்கூடிய பயனாளர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் இருக்கிறாங்க. என் கண்ணு முனையிலே ஒருத்தர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வாங்குறாரு, அவர் ₹30 ஜிபே பண்ணுறாரு. அந்த பழைய விலைக்கே தான் தற்பொழுது வரைக்குமே சென்ட்ரல், எக்மோர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் பழைய கட்டணத்தில் தான் இந்த வாட்டர் பாட்டில் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருது. எனவே பொதுமக்கள் இந்த ₹1 விற்பனை விலை குறைந்திருக்கிறது. பொதுமக்களிடம் அந்த கடைக்கு வரக்கூடிய நபர்களிடம் ₹1 குறைந்து விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ₹1 என்ன வந்துவிட போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஒருத்தட்ட ₹1 அப்படின்னா ஒரு நாளைக்கு ரயில் நிலையங்களில் எத்தனையோ பயணிகள் வராங்க. எந்தெந்த ஊர்களுக்கோ செல்வதற்காக பயணத்திற்கு வரும்பொழுது ஒரு பயணியிடம் ₹1 வாங்கும்போது ஒரு நாளைக்கு 100 பேர் 500 பேர் வரக்கூடிய இடத்துல அந்த 500 பேருக்கிட்டுமே அவர்கள் இந்த போன்ற ₹1 அதிகமாக காசு கொடுத்து அவங்க இந்த தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த ரயில் நிலையங்களில் பழைய விலை என்பது ₹15 போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடி மேலே புது எம்ஆர்பி அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நீருடைய விலை என்பது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட விலை என்பது ₹15 ₹14க்கும், அதே போல் அரை லிட்டர் வாட்டர் பாட்டிலுடைய விலை என்பது ₹10 ₹1 குறைந்து ₹9க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது. கடைக்கு ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யக்கூடிய இந்த வாட்டர் பாட்டிலுடைய புதிய விலையிலேயே விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பயணிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாசுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.